ஒரு நாளும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம ஜென்ரேட் பண்ற இமேஜஸோட ஸ்டைல், கம்போசிஷன், அப்புறம் கேரக்டரோட கன்சிஸ்டன்சி இது எல்லாத்தையும் எல்லா இமேஜஸ்லயும் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியான ரிசல்ட்ஸை வெறும் ஒரு இமேஜை வச்சே உங்களாலையும் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவும் அந்த இமேஜோட ஸ்டைல், கம்போசிஷன், கேரக்டரோட ஃபேஸ் இது எல்லாத்தையும் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியும். இதை எப்படி நீங்களும் பண்ணலாம்னு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டீடைல்டா சொல்றேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த எபிசோட்ல ஒர்க் பண்ண போற எல்லா ஒர்க் ஃப்ளோஸையுமே நம்ம டிஸ்கார்ட் சர்வர்ல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற காம்பாக்ட் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கம்ஃபிஐக்குள்ள வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கோங்க. டிராக் அண்ட் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர்ல இருக்கும். எல்லா நோடுமே மிஸ்ஸிங்ல இருக்கும். ஸோ ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிற கஸ்டம் நோட்ஸ் வந்து உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆகி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இங்க மேல மேனேஜர்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இங்க மேனேஜரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் மிஸ்ஸிங் கஸ்டம் நோடுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆயிட்டு உங்களுக்கு என்னென்ன கஸ்டம் நோட்ஸ்லாம் இந்த ஒர்க் ஃப்ளோல இருக்கிறது உங்ககிட்ட இல்லையோ அது எல்லாத்தையுமே இங்க லிஸ்ட் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே என் சிஸ்டம்லேயே நான் இதை லோட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு வரல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்ஸ் வந்து காட்டும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணாலும் சரிதான். இல்லைன்னா இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நோடும் செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் இன்ஸ்டால் ஆகுது, ஏன்னா நிறைய நோட்ஸ் இருக்கும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக ரீஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அப்டேட் ஆல் இருக்கும். கம்ஃபிஐ வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்கன்னா அடிக்கடி அப்டேட்ஸ் வந்து கம்ஃபிஐல வரும். ஸோ இங்க இருக்கிற அப்டேட் ஆலை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா இந்த கஸ்டம் நோட்ஸுக்கு தேவையான மாடல்ஸை வந்து அந்த நோடு ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கஸ்டம் நோட்ஸ் எல்லாமே அதுக்கு தேவைப்படுற மாடல்ஸை ஓரளவுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிடும். ஆனா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஐபி அடாப்டர் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன மாடல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையோ அதை வந்து டீடைல்டா போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க கிளிப் விஷன் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்த ரெண்டு கிளிப் விஷன் மாடலுமே டவுன்லோட் பண்ணி இங்க மேல கொடுத்துருக்க டைரக்டரியில வந்து போட்டுக்கோங்க. இங்க என்ன டைரக்டரி கொடுத்துருக்காங்கன்னா கம்ஃபிஐ ஃபோல்டர்ல மாடல்ஸ் கிளிப் விஷன் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து போடணும். அந்த ஃபோல்டரையும் உங்களுக்கு காட்டுறேன். இங்க கம்ஃபிஐ ஃபோல்டர் போயிட்டு அதுக்கப்புறம் மாடல்ஸ்ல கிளிப் விஷன் சொல்லியிருந்தாங்க. இங்க கிளிப் விஷன் ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிருக்க ரெண்டு கிளிப் விஷன் மாடல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கிற சேம் நேம்லயே முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐபி அடாப்டர் இங்க மாடல்ஸ்லயே பாத்தீங்கன்னா அகைன் ஐபி அடாப்டர் அப்படிங்கிற ஃபோல்டர்ல வந்து இங்க இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். நம்ம இதுல யூஸ் பண்ண போற பேஸ் மாடல் பாத்தீங்கன்னா SDXL வெர்ஷன். அதனால எனக்கு தேவைப்படுற எல்லா SDXL மாடலையும் நான் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். அப்படியே நம்ம கீழே பார்த்தோம்னா அப்படியே ஃபேஸ் ஐடி மாடல்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம ஃபேஷியல் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றத பத்தி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாடல் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதுல இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி இங்க மேல கொடுத்துருக்க டைரக்டரியில வந்து கரெக்டா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்க லோரா மாடல்ஸ் இருக்கு. இங்க லோரா மாடல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே டவுன்லோட் ஆகி இருக்கணும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் டவுன்லோட் ஆகாம இருந்துச்சுன்னா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்கனாலே இதை வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து அப்படியே நீங்க டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் லிங்க் கொடுத்து எந்த டைரக்டரி உங்களுக்கு வேணுமோ ஸோ இந்த டைரக்டரியில் இப்படி சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரிக்கு கரெக்டாக இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ அதையும் நீங்க வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஃபோல்டர்ல வச்சதுக்கு அப்புறம் அகைன் நான் இன்சைட் ஃபேஸ் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன் ப்ரோ மாடல்ஸா டவுன்லோட் பண்ண வச்சு என்னை கொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. நம்ம ஒரு சில மாடல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாதான் நம்மளால லோக்கலா பில்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, அது இதுன்னு இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கிளவுட்ல ரன் ஆகும். நம்மளோட சிஸ்டம்ல நம்மளே பண்ணிக்கணும்னா அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்சைட் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, உங்க ஃபேஸ் எப்படி இருக்கும் இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த மாடலுக்கு கொடுக்குற ஒரு மாடல் தான் இந்த மாடல். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்றது பாத்தீங்கன்னா இங்கே டீடைலா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கம்ஃபிஐ யூஸ் பண்றதுக்காக நீங்க என்ன பைத்தான் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நீங்க ரன் பண்ணாலும் வரும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நீங்க கம்ஃபிஐ ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பைத்தான் எம்பெடட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ நான் வந்து கம்ஃபிஐ போர்ட்டபிள் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்ட் அலோன் வெர்ஷனும் என்கிட்ட இருக்கு. ஆனா எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. நம்ம எபிசோட்ஸ் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்ககிட்டயும் போர்ட்டபிள் வெர்ஷன் தான் இருக்கும். உங்ககிட்டயும் இந்த பைத்தான் எம்பெடட் ஃபோல்டர் வந்து இருக்கும். அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து நீங்க பைத்தான் அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை டபுள் டேப் பண்ணீங்கன்னா இங்க மேலேயே உங்களுக்கு பைத்தானோட வெர்ஷனை காட்டிடும். பைத்தான் 3.12 தான் நம்மளோட கம்ஃபிகை வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து
க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட வெர்ஷன் வந்து இங்க பார்த்தாச்சு. அப்படியே உள்ளக்கு வந்து இங்க ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம என்ன வெர்ஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன வெர்ஷன் வந்து ரன் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். தேர்ட் ஸ்டெப் வந்தோம்னா இது வேற ஒரு யூஐக்காக கொடுக்கப்பட்ட கமெண்ட் வந்து மேல இருக்கு. நம்ம யூஸ் பண்றது கம்ஃபியூஐ போர்ட்டபிள் ஃபோல்டர்ல போயிட்டு சிஎம்டி வந்து ரன் பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட டைரக்டரி. ஸோ இதுல போயிட்டு சிஎம்டி நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா ஸோ இதுல இருக்கு பாத்தீங்களா, இங்க இதை காப்பி பண்ணி அகெயின் உங்களோட டைரக்டரி ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ இந்த டைரக்டரியில வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. உங்ககிட்ட பிப் வந்து இன்ஸ்டால் ஆகாம இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் ஆகும். என்கிட்ட ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகியிருக்கு, அதனாலதான் ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. உங்ககிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்சைட் பேஸ் மாடல் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பைத்தான் மாடல் வந்து பார்த்திருந்தோம். நம்ம சிஸ்டம் வந்து 3.12 வந்து நம்மளோட பைத்தான் வெர்ஷன். ஸோ இது 3.12க்கு இங்க இருக்கு பாத்தீங்களா கமெண்ட், இதை காப்பி பண்ணி கரெக்டா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்ட் ஆயிரும். இப்போ கம்ஃபியை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபி வந்து ரீஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெட் கலர்லையும் காட்டல, ஏன்னா நம்ம எல்லா மாடல்ஸுமே டவுன்லோட் பண்ணியாச்சு, எல்லா கஸ்டமர்ஸுமே டவுன்லோட் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்க வந்து ரன் பண்றப்போ ஒழுங்கா மாடல் லோட் ஆகல அப்படி இப்படின்னு எரர் இருந்துச்சுன்னா மாடல்ஸ் வந்து ஒழுங்கா டவுன்லோட் பண்ணி டைரக்டரியில வச்சிருங்க. ஏன்னா ஐபி அடாப்டரை பொறுத்தவரைக்கும் ஒழுங்கா மாடல்ஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ரன் ஆகாது, எரர் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க ஒழுங்கா மாடல்ஸை டவுன்லோட் பண்ணலாம். அதனாலதான் எப்படி மாடலை டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நிறைய எரர்ஸ் நானே ஃபேஸ் பண்ணேன். ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நான் நிறைய செக்ஷனா பிரிச்சு வச்சிருப்பேன். பார்த்தோன்னே பயங்கரமா இருக்கும், ஆனா இதுல எல்லாத்துலயுமே நான் பண்ணிருக்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ தான். இந்த இடத்துல எல்லாத்துக்கான சுவிட்சுமே நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு இமேஜோட கம்போசிஷனை மட்டும் நீங்க காப்பி பண்ணி வேற ஒரு இமேஜுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல கம்போசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டு இங்க இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட நோட்ஸ்க்கு கரெக்டா வந்து கொண்டு போய் அதுவே நிப்பாட்டிரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி எந்த இமேஜோட கம்போசிஷனை நீங்க கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு ரூம் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அதுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுங்க. மோஸ்ட்லி சிம்பிளான ப்ராம்ப்ட்லயே உட்காரும். இந்த ரூம் வந்து ஒரு துணி கடையா இருந்தா எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நான் ட்ரெஸ் ஷாப்னு கொடுத்துருக்கேன். ப்ராம்ப்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் இமேஜ் என்ன ரெசல்யூஷன்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து என்டர் பண்ண போறீங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இமேஜோட ரெசல்யூஷனே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். 977. இப்போ நீங்க ரன் மட்டும் கொடுத்தா போதும். மோஸ்ட்லி நீங்க எந்த ஒரு செட்டிங்ஸையுமே மாற்ற வேண்டாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க சேம் கம்போசிஷன்லயே ஒரு ட்ரெஸ் ஷாப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எதுவுமே மாறாம சேம் கம்போசிஷன்லயே இருக்கு. சப்போஸ் இது வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப் மாதிரி வேண்டாம், எனக்கு வேற மாதிரி வேணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாலோட கம்போசிஷன் வந்து கொடுத்துக்கோம். இந்த கம்போசிஷன்ல நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பெட்ரூம்னே கொடுக்கலாம். இந்த இடத்துல பெட்ரூம் கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா இந்த சேம் கம்போசிஷன்லயே நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் வந்து கிரியேட் ஆகி வரும். ஸோ இது எந்த மாதிரியான இடத்துல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நீங்க லெவல் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அன்ரில் டிசைன் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு இடத்த வந்து டிசைன் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த ஒரு ஜென்ரேஷன் வந்து அமையும். பிளாங்கா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா இதை பேஸா வச்சு நீங்க ஒர்க் பண்றப்போ உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பெட்ரூமும் அதே கம்போசிஷன்லயே வந்திருக்கு. இது வந்து வெறும் ஆர்கிடெக்ட் மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல, இது வந்து நம்ம கேரக்டரோட கம்போசிஷனுமே யூஸ் பண்ணலாம். வேற ஒரு இமேஜை வச்சு நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கேரக்டர் இருக்கிற சேம் இதே கம்போசிஷன்லயே இப்ப நம்ம வேற ஒரு கேரக்டர் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்க மேன்னு கிளிக் பண்ணி இப்ப ரன் பண்ணீங்கன்னா இதே கம்போசிஷன்லயே நம்மளுக்கு வேற ஒரு பையன் வந்து வர போறான். இந்த இன்புட் இமேஜோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நீங்க கம்மி பண்ணணும் இல்ல அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வெயிட் இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த வெயிட்டை வந்து 0.7 0.6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இன்புட் இமேஜோட வெயிட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா இருக்கும் இங்க வரப்போற ரிசல்ட்ல. இப்ப ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்க இன்புட் இமேஜுக்கு ஏத்த மாதிரி அதோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. இந்த வச்சு நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டைல் பத்தி பார்க்கலாம். ஸ்டைல் ஆன் பண்ணிட்டு ஸ்டைல் இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃப்ளோ வந்து இப்ப நம்மளுக்கு லோட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜோட ஸ்டைலை வச்சு நீங்க நிறைய இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணீங்க. சூஸ் இமேஜஸ் கொடுத்து நான் இந்த இமேஜ் வந்து இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த இமேஜ் வந்து உமன்லயே இருக்கட்டும். இப்ப ரன் கொடுக்குறேன். இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோலயே பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுனால இந்த இதை வந்து கொடுத்துருக்கேன். இங்க இருக்கு பாத்தீங்களா ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர். இதை இப்படி நீங்க கிளிக் பண்ணி இங்க கம்போசிஷன் மாத்தினீங்கன்னா
இந்த ஒரு ஃப்ளோ ரெடி ஆயிரும். இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமே வைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இன்டர் பண்ணா உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றது அப்படிங்கிறத நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது சிம்பிளா இந்த மாதிரி முடிச்சிட்டோம்னா எப்படி இதை யூஸ் பண்றதுங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து நம்ம போலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேம் அதே ஸ்டைல்ல வந்து வந்திருக்கு. சேம் அதே ஸ்டைல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சிமிலரான ஸ்டைல்ல வந்து வந்திருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டைல். அந்த கலர் டோன் இது எல்லாமே நம்மளுக்கு சிமிலரா மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம வேற ஒரு ஸ்டைல் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்டைல் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அகைன் உண்மையே இருக்கட்டும், இந்த வாட்டி நம்மளுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட் இமேஜோட சேம் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு அவுட்புட் இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே எல்லோ பேட்டர்ன் இருக்கு, அதே மாதிரி இருக்கு. இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா ப்ராம்ப்ட்ல வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இமேஜ் வச்சு ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ சிம்பிளாக உமன் வித் ஆரஞ்ச் சன் கிளாஸஸ்னு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட் இமேஜோட ஸ்டைலை வந்து அப்படியே காப்பி பண்ணி இது ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கு. எனக்கு இன்னும் கண்ட்ரோல் வேணும் ப்ரோ, இந்த கேரக்டரோட ஃபேஸை கூட நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அடுத்த ஒர்க் ஃப்ளோ போகணும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஸ்டைல் அண்ட் ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதே இப்படி எனேபிள் பண்ணி இந்த இடத்துல வந்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஒர்க் ஃப்ளோ வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன இமேஜோட ஸ்டைல் வந்து வேணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து எந்த கேரக்டரோட ஃபேஷியல் ஃபீச்சரை வந்து நீங்க வந்து ஃபைனல் இமேஜா ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெசல்யூஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கிற ரெசல்யூஷன் தான் இதுல மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா வெறும் சிம்பிள் ப்ராம்ப்ட் உமன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நம்மளுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்திருக்க ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்டைலும் அந்த ஒரு இமேஜில் இருக்கு, இந்த கேரக்டரோட ஃபேஷியல் ஃபீச்சரும் இந்த ஒரு ஃபைனல் ரிசல்ட்ல இருக்கு. இதை வந்து நீங்கள் பார்க்குறப்பயே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வெயிட் வந்து 70ல வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கேரக்டரோட ஸ்டைல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து நீங்கள் 1ல வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இந்த கேரக்டரோட ஃபேஷியல் ஃபீச்சர் வந்து எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற வெயிட் வந்து நான் 90ல வச்சிருக்கேன். இதையும் நீங்கள் 1ல வச்சுக்கலாம். இல்லை இந்த கேரக்டரோட ஃபேஷியல் டீட்டெயில் இன்னும் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0.60, 70 இந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் அண்ட் கம்போசிஷன் போகலாம். இங்க ஸ்டைல் அண்ட் கம்போசிஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து நிற்கும். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேன்கோட டிராயிங் தான். இங்கே வேன்கோட டிராயிங்கை வந்து நம்ம இப்போ ஸ்டைலில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே கம்போசிஷனில் ஒரு பையன் வந்து ஓடுற மாதிரி ஒரு பிக்சர் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டைல் வந்து இந்த கம்போசிஷனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ப்ராம்ப்ட் போடலாம். இதை விட சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுக்க முடியாது, வெறும் பாய் ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ். இந்த ஷார்ட்ல என்ன வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த என்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு ரெசல்யூஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதில் ரெசல்யூஷன் கம்மியாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா என்னோட சிஸ்டம்ல மெமரி வந்து ரன் அவுட் ஆயிரும். அதனால தான் நான் கம்மியான ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய நோட்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ரெசல்யூஷன் அதிகமாக வச்சோம்னா ஹெவியாக இருக்கும். அது ஒரு வாட்டி லோட் ஆகி வர்றதுக்கும் டைம் ஆகும், சிஸ்டம் தாங்காத நண்பர்களே. அதனால தான் நான் கம்மியாக வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட நல்ல ஸ்பெக் இருக்கிற சிஸ்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணலாம். ஒரு 1200 அந்த மாதிரி பிக்சல்ஸ் வந்து நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்து வரும். அதுக்கு நீங்கள் ரொம்பவும் அதிகமாக போயிடாதீங்க. ஏன்னா SDXL மாடல் வந்து அரௌண்ட் 1000 பிக்சல்ஸ்ல தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஓடுற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஆனால் இது எக்ஸாக்டா நம்ம கொடுத்துருக்க ஸ்டைலில் வந்து இல்லை. ஒரு சில இடத்துல இந்த பெயிண்டிங் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருந்தாலும் மோஸ்ட்லி அந்த ஒரு பெயிண்டிங் மாதிரி இல்லை. நம்ம கொடுத்துருக்க இன்புட்ல இருக்கிற ஸ்டைல் மாதிரி இல்லாமல் வேற ஒரு பெயிண்டிங் மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்க இருக்கிற வெயிட்டை வந்து நான் இப்போ 1ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படியே நம்ம இந்த ரெசல்யூஷன் வந்து நம்ம போடணும்னு தேவையில்லை. இங்க இருக்கிற ஸ்டைலோட ரெசல்யூஷனுக்கு பதிலாக ஃபைனல் இமேஜ் வந்து எந்த கம்போசிஷன்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசல்யூஷன் வந்து இந்த இடத்துல போடுங்க. ஸோ அதனால தான் இந்த ரெசல்யூஷன் வந்து மாத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பெயிண்டிங்க்கு சிமிலராகவும் நம்ம கொடுத்துருக்க கம்போசிஷனுக்கு சிமிலராகவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. நீங்க பாத்தீங்களா அந்த பெயிண்டிங்ல இருக்கிற மாதிரியே அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து நீங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராம்ப்ட்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா வரும். பையன் வந்து ஒரு பேடி ஃபீல்ட்ல ஓடுற மாதிரியோ இந்த மாதிரிலாம் நீங்க ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்போசிஷனுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் நல்லா வரும். அப்படியே நம்ம அடுத்த ஒர்க் ஃப்ளோக்கு போகலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்கிறத ஆன் பண்ணிட்டு இங்க போகலாம். இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் அண்ட் போஸை வந்து எப்படி கம்பைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இன்புட்ஸ் வந்து கொடுத்து தான் வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட ஃபேஸை எடுத்து இந்த கம்போசிஷனில் வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபேஸ் வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூரேட்டான ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகாது. ஓரளவுக்கு ஒரு 80% சிமிலரான ஃபேஸ் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அங்கே இப்போ உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன்.
ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கேரக்டரோட ஃபேஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டார்கெட் ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்போசிஷன் யூஸ் பண்ணல, இதுல வந்து நான் கண்ட்ரோல் நட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 3rd எபிசோட்ல வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் கண்ட்ரோல் நட். ஸோ அந்த கண்ட்ரோல் நட் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதுல வந்து ஏதாவது ஒரு மாடல் வந்து உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா அந்த எபிசோட ஃபாலோ பண்ணி இதுல இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இருக்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃபேஷியல் ஃபீச்சர் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இருக்கிற சேம் கம்போசிஷன்லயே நம்மளுக்கு இங்கே ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஹேண்ட் கூட கொஞ்சம் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டெப்த் மேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேரக்டரோட ஃபேஷியல் ஃபீச்சர் வந்து இந்த இடத்துல இருக்குது. நம்ம இங்கே பிளாண்டுக்கு பதிலாக நம்ம பிளாக் ஹேர்னு கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல பிளாக் ஹேர் வந்து வந்திருக்கும். நம்ம வெறும் உமன் மட்டும் போட்டனால அதுவாக ஒரு உமனை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நிறைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் வெர்ஷன் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல் வெர்ஷன். இதை எனேபிள் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இங்க ஒரு வெர்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வந்து நீங்க ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல கம்போசிஷன் வேணாம் அப்படின்னு வச்சீங்கன்னா இங்க மேல இருக்கு பாத்தீங்களா பைபாஸ், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது பைபாஸ் ஆயிரும். இது எனக்கு வேண்டாம், பைபாஸ். இப்போ நீங்கள் வெறும் ஸ்டைல் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஒரு வெர்ஷனை வச்சே உங்களால் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்படி ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சப்போஸ் மெமரி வந்து ரன் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் காம்பேக்ட் வெர்ஷனில் எல்லாத்தையுமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். என்னதான் இதை நீங்கள் பைபாஸ் பண்ணி வச்சிருந்தீங்கனாலுமே மெமரி வந்து அதை கன்சியூம் பண்ணும். உங்ககிட்ட ஓரளவுக்கு டீசெண்டான சிஸ்டம் இருந்தால் மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு 4GB கார்டோ 6GB கார்டோ இருந்தால் அதை ட்ரை பண்ணாதீங்க. ஃபுல்லாக வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிராஷ் ஆயிரும், ரன்னே ஆகாது. ஸோ இப்போ வந்து இதை டீட்டெயில்டாக எப்படி ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னங்க ஒன்றையும் காணோம், இந்த இருக்கு. இப்போ வந்து டிஃபால்ட்டான ஒர்க் ஃப்ளோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாடல் நம்ம கிட்ட இல்லை, ஜக்கர்நெட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஐபி அடாப்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டபுள் டேப் பண்ணி ஐபி அடாப்டர்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஐபி அடாப்டர் அட்வான்ஸ் நோடு வந்து வரும். ஸோ இதை இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு நோடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. இந்த ஒரு கஸ்டம் நோட் நம்ம வந்து ஸ்டார்டிங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எல்லாம் மிஸ்ஸிங் நோடு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல இந்த கம்ஃபி அடாப்டரோட ப்ளஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த இடத்துல கஸ்டம் நோட் போயிட்டு ஐபி அடாப்டர் ப்ளஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இங்கே மாடல் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல சர்ச் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இப்போ சர்ச் பண்ணுங்க, யூனிஃபைடுன்னு போடுங்க. யூனிஃபைடுன்னு போட்டிங்கன்னா ஐபி அடாப்டரோட யூனிஃபைட் லோடர் வந்து வரும். ஸோ இதை இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இப்போ மாடல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாடல்லாம் நம்மகிட்ட இல்லை, நான் டவுன்லோட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து SD 1.5 கூட மட்டும் தான் யூஸ் ஆகும். நம்ம கிட்ட இருக்கிறது SD XL வெர்ஷன். ஸோ இதில் இருக்கிற மற்ற எல்லாமே SD XL வெர்ஷன் கூட யூஸ் ஆகும். இந்த SD 1.5 போட்டிருக்கிறத தவிர. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா ப்ளஸ் மாடல் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மாடலை வந்து இது கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டு தென் இதை எடுத்து நம்ம இங்கே கே சாம்பிளர் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடலோட அவுட் வந்து இந்த இடத்துல மேலே போகுது, ஐபி அடாப்டரில் ப்ராசஸ் ஆகி அகைன் நம்மளுக்கு இங்கே கே சாம்பிளர் கூட வருது. ஸோ இது கூட நம்மளுக்கு வேற என்னென்ன கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஐபி அடாப்டரை டேரெக்டாக இது கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ். இப்போ ஒரு கம்போசிஷனை பண்ண போறீங்களா, இல்லை ஒரு ஸ்டைலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களான்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இமேஜை வந்து லோட் பண்ண போகிறோம். ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்கு பார்த்தீங்களா லோட் இமேஜ். லோட் இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இமேஜ் நெகட்டிவ் நம்மளுக்கு தேவையில்லை. ஏதாவது மாஸ்க் கொடுக்கணும்னா அது இந்த இடத்துல கொடுக்கலாம். அது நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதனால் நான் போக சொல்கிறேன் அடுத்தடுத்த எபிசோட்ஸில். ஸோ இங்கே இருக்க கிளிப் விஷன் மாடல் படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிப் விஷன் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா லோட் கிளிப் விஷன் மாடல் வந்து வரும். ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம கிளிப் விஷன் மாடல் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க கிளிப் விஷன் மாடல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட் இமேஜை வந்து இங்கே மேலே இருக்கிற ஐபி அடாப்டர் மாடல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஃபார்மேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்க கிளிப் விஷன் மாடல் வந்து பண்ணும். இங்கே இருக்கிற கிளிப் மாடல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை அந்த மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கூடிய ஃபார்மேட்டில் வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்க கிளிப். இங்கே இருக்க கிளிப் மாடல் வந்து சில மாடலுக்கு அது கூட இன்பில்டா வராது. நம்ம இருக்க ஜக்கர்நெட் மாடலுக்கு அது கூட இன்பில்டா வந்தனால ஸோ இங்க வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்க ப்ராம்ப்ட்ல கனெக்ட் பண்ணி இங்க கே சாம்பிளர்க்குள்ள போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் வந்து இமேஜ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்க என்ன ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள்
இங்க வந்து நான் பியூட்டிஃபுல் கேர்ள் போர்ட்ரைட் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த இமேஜோட ஸ்டைலை வந்து எடுத்து இதுல இருந்து ஜென்ரேட் ஆகிற இமேஜ் வந்து நம்மளுக்கு இப்ப கிடைக்க போகுது. இதை ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்னு கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதோட கம்போசிஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல கம்போசிஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம செகண்டா ஒரு ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஒர்க் ஃப்ளோ வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல கிளிப் விஷன்ல வந்து உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா வேற கிளிப் விஷன் மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்க கே சாம்பிளர் செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃபால்ட்டான கே சாம்பிளர் செட்டிங்ஸ்லயே இந்த ஒரு ஐபி அடாப்டர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிருந்தோம்னா DPMPP2M வந்து யூஸ் பண்ணிருப்போம் யூஸ்வலா நம்ம கே சாம்பிளர் வேல்யூ. அந்த கே சாம்பிளரை விட யூலர் வந்து இந்த ஐபி அடாப்டருக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது வரைக்கும். இங்க இருக்க ஷெட்யூலர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நார்மல் ஷெட்யூலர்லயே இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இங்க வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னாலுமே நம்ம கொடுத்துருக்க இன்புட் இமேஜுக்கு ஓரளவுக்கு சிமிலரான ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இங்க நான் போர்ட்ரேட் கொடுத்துருக்கனால போர்ட்ரேட்ல வந்து வந்திருக்கு. ஸோ இங்க தலைக்கு பின்னாடி ரிங் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு ரிங்கையுமே கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டைல் பார்த்துருந்தோம். இந்த இடத்துல கம்போசிஷன் வேணும்னா சேம் கம்போசிஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரன் பண்ணீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கம்போசிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டைல் அண்ட் கம்போசிஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி அப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணி கூட நீங்க இந்த இடத்துல இப்படி இருக்கு பாத்தீங்களா, மாடலை கனெக்ட் பண்ணி இதை இப்படி நீங்க கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றதுனாலும் வரலாம். இதுல வந்து ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர் வச்சு இதுல நீங்க கம்போசிஷன் வச்சு கூட இப்ப நீங்க ரன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனா இதை வந்து ஒன்னா பண்றதுக்கு இன்னொரு ஒரு மெத்தடுமே இருக்கு. ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் அப்படி டெலீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டைல் அண்ட் கம்போசிஷன் போட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, ஐபி அடாப்டர் ஸ்டைல் அண்ட் கம்போசிஷன் STXL. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டையுமே ஒரே இதிலே கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே மாடல்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மாடல் சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிடுவேன் மாடல்ஸ் கனெக்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இமேஜோட ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கம்போசிஷன் வேணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த கம்போசிஷன் வேணும்னு நினைச்சோம்னா இந்த கம்போசிஷனை நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிப் விஷன் மாடலே இதில் கனெக்ட் பண்ணாமல் ரன் பண்ணிட்டேன். அதை கனெக்ட் பண்ணாமல் ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அண்ட் கம்போசிஷன் கிளிப் விஷன் மாடல் இல்லாமலே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது கொஞ்சம் லோடை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான். இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணுறப்ப நல்லா ரிசல்ட் வரும். ஸோ இது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் ஐடி பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்டைலும் இந்த கம்போசிஷனும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா ஃபேஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா மாடல், இதுல இருந்து இப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல சர்ச்ல போயிட்டு ஃபேஸ் ஐடி அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. ஃபேஸ் ஐடின்னு டைப் பண்ணோம்னா இந்த இடத்துல வருது பாத்தீங்களா, ஐபி அடாப்டர் யூனிஃபைடு ஃபேஸ் ஐடின்னு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்க மாதிரி யூனிஃபைடு லோடர் வந்து வரும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து டிராக் பண்ணி அகைன் நீங்க ஃபேஸ் ஐடின்னு டைப் பண்ணுங்க. அகைன் ஃபேஸ் ஐடின்னு ட்ரை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஐபி அடாப்டர் ஃபேஸ் ஐடின்னு வருது பாத்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க இருக்கிற மாடலை அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதுல கனெக்ட் பண்ணிக்கோங்க ஐபி அடாப்டர். இந்த இடத்துல என்ன இமேஜோட ஃபேஸை வந்து நம்ம வைக்க போறோமோ அதை லோட் பண்ணணும். ஸோ இங்க லோட் இமேஜ் என்ன கேரக்டரோட இமேஜ். ஏன் இவங்களோட இமேஜை வச்சே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா இது கொஞ்சம் இமேஜ் வந்து கிளியராகவும் இருக்கு, ரெசல்யூஷனும் கம்மியா இருக்கு. நான் நிறைய இமேஜஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு ஃபாஸ்டா இருக்கிறனால இவங்க இமேஜை வச்சே நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து என்ன, இமேஜ் நெகட்டிவ்ல ஜாயின் பண்ணிட்டேன். இமேஜ் நெகட்டிவ்ல ஜாயின் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா கிளிப் விஷன். இங்க கிளிப் விஷனை வந்து இதுல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சைட் ஃபேஸ் மாடல். நம்ம பைத்தான் வெர்ஷன்லாம் செலக்ட் பண்ணி ஒரு மாடல் வந்து டவுன்லோட் பண்ணோம் பாத்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல லோட் பண்ணணும். ஸோ இது இங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஐபி அடாப்டர் ஃபேஸ் இன்சைட் ஃபேஸ் மாடல்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு பாத்தீங்களா. இன்சைட் ஃபேஸ் மாடல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல லோட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம ரன் கொடுக்கலாம். ஸோ இதுல வந்திருக்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டே வந்திருக்கும். இந்த கம்போசிஷன், இந்த ஸ்டைல், அப்புறம் இவங்களோட ஃபேஸ், இது மூணுமே கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஃபேஷியல் ஃபீச்சருமே இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஸ்டைல் இல்லை ஃபேண்டசி ஸ்டைலில் வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். நீங்க ரியலிஸ்டிக்கா ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐபி அடாப்டரை வச்சு கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்றேன் எப்படி ஃபேஸ் ஸ்வாப் வந்து பண்றது அப்படிங்கிறது. அதுல இதை விட நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபேஸை வந்து கன்சிஸ்டண்டா கிரியேட் பண்றதுல. ஆனா இந்த மாதிரி டிஜிட்டல் ஆர்ட் பண்றீங்க இல்ல பெயிண்டிங்ஸ் மாதிரி கிரியேட் பண்றீங்கன்னா ஐபி அடாப்டர்ல இருக்கிற ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இது கூட நம்ம கண்ட்ரோல் நெட்டையும் கனெக்ட் பண்ணி வந்து நம்ம அந்த ஒர்க் ஃப்ளோல வச்சிருந்தோம். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் நெட் ஒர்க் ஃப்ளோ வந்து நான் எபிசோட் 3ல வந்து சொல்லியிருந்தேன்ல, இது டிராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எபிசோட் 3ல பண்ண ஒர்க் ஃப்ளோ வந்து வருது. ஸோ இதுல இருக்கிறத அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி அப்படியே நீங்க இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் நெட் வந்து இங்க வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே கண்ட்ரோல் நெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க கண்டிஷன் நெகட்டிவ் வந்து நெகட்டிவ்,
பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ். ஸோ இதை வந்து அப்படி டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் நெட்டும் இங்கே வந்து நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு. என்ன கண்ட்ரோல் நெட் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த டீட்டெயிலான ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனாலுமே நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இருக்காது, இதே நான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கார்ட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இந்த ஏஐ கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் இதுலேயே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக நான் இந்த சேனல்லேயே கண்டினியூ பண்றேன். என்னோட ஒர்க்கையும் பார்த்துட்டு யூடியூபையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த டுட்டோரியல் சீரிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இதுக்கும் நான் நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து என்னோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கையும் பார்த்து யூடியூப் சேனலுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே டைட்டா பேக்டா போயிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸா போட பாக்குறேன். சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.